இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தலையாங்கணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் என்ற சங்ககால பாண்டியரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் தனக்கு 15 வயது ஆகறதுக்கு முன்னாடி முடிசூட்டப்பட்டவர். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இவருடைய தந்தை ஒல்லையூர் தந்த போதப்பாண்டியன் இளமை அதாவது 30 வயதிலே இறந்து போறாரு. அதனால இவருடைய அம்மா பெருங்கோப்பெண்டு உடன்கட்டை ஏறுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சோழ நாட்டு அரசர்கள் பெருநற்கிள்ளி மற்றும் இரும்பொறை ஆகிய சேர மன்னர்கள் இவருக்கு எதிரா போர் செய்யலான்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதற்கு உதவியாக கொங்கு நாட்டினை சேர்ந்த திதியன், எழினி, எருமையூரன், இளங்கோவன், பொருணன் ஆகிய 7 பேரும் இவரை எதிர்த்து போரிடுறாங்க. இந்த போர்ல நெடுஞ்செழியன் ஐம்படைத்தாளியனும் ஒரு அணிகலனை அணிஞ்சிட்டு போருக்கு போறாரு. அதாவது சிறுவர்கள் மட்டும் அணியக்கூடிய இந்த தாலியை இவர் அணிஞ்சிட்டு போருக்கு போறாரு. அதாவது தலையலாங்கானத்து என்ற பகுதியில சேரர்கள், சோழர்கள் மற்றும் 5 கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வேளிர்களை வெற்றி பெற செய்து தலையலாங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் என்று போற்றப்படுகிறார். சங்க காலத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன் பல்வேறு பகைவரை அவருடைய பகைவர் இடத்திலே போய் வெற்றி பெற்றிருக்காரு. முக்கியமாக சேரநாட்டு உள்ள முசிறியில் குட்டுவர் என்பவரை வெற்றி பெற்றிருக்காரு. அதுபோல தென்புறத்தவர் என்றவரை வெற்றி பெற்றிருக்காரு. முதுவெள்ளிலை, நெல்லின் ஊர் பகுதி, முதுமலை பகுதி, மழலை நாடு, ஆய்க்குளத்தின் கீழ் இருந்த குற்றாலம், அதுபோல பல்வேறு நாடுகளை அந்த காலத்தில் வெற்றி பெற்று இப்போ உள்ள தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறாரு. இவர் குறுக்கிய துறைமுகமாக வச்சு மதுரையில் ஆட்சி நடத்திருக்காரு. இவருடைய ஆட்சி முறையில் உழவர்களுக்கு காவுதி எனும் பட்டம் வழங்கியிருக்காங்க. அதுபோல் சிறந்த போர் வீரர்களுக்கு தாமரைப்பூ வழங்கியிருக்காங்க. அதுபோல் 50 குழுவாக 5 அரசுகளை நியமித்து தமிழகம் முழுவதும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்லாது 40 குழு என்பவரை அமைத்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுபோல் இவர் ஓவியர்கள், கம்பியர் முன்ன கலைஞர்களை போட்டிருக்காரு. அந்த காலத்தில் ஓணத்திருநாள், இப்போது மலையாளிகள் கொண்டாடும் ஓணத்திருநாளை மதுரையில் இவர் கொண்டாடி இருக்காரு. இவருடைய ஆட்சியில் மாங்குடி முரதனார் என்பவர் தலைமை புலவராக இருந்திருக்காரு. அது இல்லாத அல்லூர் நன்முலையார், ஆலங்குடி மக்கனார், ஆலம்பேரி சாத்தனார், இடைக்கிழி நாட்டு நல்லூர், இடைக்குன்றூர் கிழார், உறையுறு மூத்த குழார், எருக்காட்டு தாயங்கார், கல்லாடனார், குடப்புலவினார், குறுங்கோழியர் போன்ற பல்வேறு வகையான புலவர்கள் இவருடைய புகழை பற்றி பாடியிருக்காங்க. மற்றும் இவருடைய அரசவையில் தமிழ் மிகவும் ஓங்கி இருந்திருக்கு. இத்தனை தமிழ் புலவர்களால் போற்றப்பட்ட இவர் சிலப்பதிகாரம் புகழ் கோவலனுக்கு வழங்கிய அநீதி காரணமாக கோவலனின் மனைவி கண்ணகியால் நிரூபிக்கப்பட்டு தான் வழங்கிய தவறான தீர்ப்பின் காரணமாக அந்த இடத்திலே உயிரை விடுறாரு. இவர் இறந்த பிறகு மதுரை நகரம் கண்ணகியால் எரிக்கப்படுகிறது. தினமும் இது போல ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.